ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு காலமுக்கு வந்து எந்த முறையில் கான்க்ரீட் பண்ணணும், என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது. நம்ம ஒரு காலமுக்கு வந்து ஜல்லி போட போகிறோம் அப்படின்னா அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா மிக்ஸ் ப்ரொப்போர்ஷன். அதாவது நம்ம அந்த ஜெல்லியை வந்து அந்த சிமெண்ட்டு, அந்த மண், அந்த ஜெல்லி இது எல்லாத்தையுமே நம்ம எந்த வந்து விகிதத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஹேண்டில் தான் மிக்ஸ் பண்ணுவோம். பொதுவாக காலம் கான்க்ரீட்டில் நம்ம மிக்சர் மிஷின் போக மாட்டோம், ஹேண்டில் தான் பண்ணுறது வழக்கம். கையிலே தான் கலந்து போடுவாங்க. ஸோ அப்படி போடும்போது அந்த என்ன கிரேடோ அதுக்கேற்ற மாதிரியான ரேஷியோவில் நம்ம கரெக்டாக பண்ணணும். M20னா 1:1.5:3ன்ற அந்த விகிதத்தில் கரெக்டாக மிக்ஸ் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஜெல்லி வந்து கான்க்ரீட் வந்து ஒர்க்கபுளாக இருக்கா அப்படின்றது. ஒர்க்கபுள்னால் அது எப்படி எளிமையாக சொல்லலாம்னா, கான்க்ரீட் வந்து தளன்னு இருக்கணும். ரொம்பவும் தளன்னு இருக்கக்கூடாது, ஒரு கன்சிஸ்டன்சி ஓரளவுக்கு தளன்னு இருக்கணும். ஏன்னா நம்ம கட்டியாக போட்டோம் அப்படின்னா அதை வச்சு ஒர்க் பண்ணுறதுக்கும் சிரமமாக இருக்கும். அதை வச்சு போட்டால் ஹனிக்கும்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வரும். அதனால் கான்க்ரீட் வந்து கொஞ்சம் தளன்னு இருக்குதான்றதை நம்ம பார்த்துக்கணும். ஸோ இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஃப்ளோர் லெவல்லேருந்து 10 அடி வந்து மார்க் பண்ணுறாரு டேப்பை வச்சு. எதனாலனா நம்ம அந்த 10 அடியிலேருந்து அந்த காலமோட டெப்த் எவ்வளோன்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்போ காலம் வந்து ஒரு 8 அடிக்கு ரைஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த 10 அடி மார்க்லேருந்து 2 அடிக்கு நம்ம வந்து இருக்குதா காலமோட டாப் அப்படின்றத செக் பண்ணிட்டோன்னா காலம் வந்து 8 அடி இருக்குன்றதை நம்ம இன்ஷூர் பண்ணிக்கலாம். ஸோ மூணாவது வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேட்டர் கரெக்டாக யூஸ் பண்ணுறது. யூஸ் பண்ணால் தான் வந்து பார்த்திங்கன்னா கான்க்ரீட் வந்து கரெக்டாக பேக் ஆகும், அணிக்கும் வராது. ஆனால் நம்ம வந்து பாட்டமில் வந்து பார்த்திங்கன்னா நீட்டில் போகாதுன்றதுனால இந்த மாதிரி சுற்றி எடுத்து ஒரு 3 அடி வரைக்கும் மட்டும் நம்ம தட்டினா தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக பேக். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வைப்ரேட்டர் யூஸ் பண்ணி கரெக்டாக நம்ம இது வைப்ரேட்டர் கொடுக்கணும். அதிகமாகவும் கொடுக்கக்கூடாது, கம்மியாகவும் கொடுக்கக்கூடாது. நம்ம வந்து கரெக்டான அந்த எது தேவையோ அது கொடுத்தா தான் கரெக்டாக அது பேக் ஆகும். நம்ம அதிகமாக வைப்ரேட்டர் கொடுத்தோன்னா அந்த சிமெண்ட் பால் எல்லாமே கீழே போயிட்டு வெறும் ஜல்லி மட்டும்தான் இருக்கும், அது தப்பாகிடும். ஸோ அதனால் நம்ம அந்த ப்ராப்பரான வைப்ரேட்டர் கரெக்டாக கொடுக்கணும். அதிகமாகவும் கொடுக்கக்கூடாது, தேவைக்கு கம்மியாகவும் கொடுக்கக்கூடாது. என்ன கரெக்டாக கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுத்தோன்னா அந்த கான்க்ரீட் எல்லாமே கரெக்டாக பேக் ஆகி ஹனிக்கும் அப்படின்ற ஒரு வகையான பிரச்சனை வந்து வராது. ரொம்ப முக்கியமான ஒன்று என்னென்னா, காலம் வந்து 90 டிகிரியில் இருக்கான்றதை செக் பண்ணுறது. வெர்டிக்கல் செக்கிங் சொல்லுவாங்க. அது வந்து ப்ளம்பாமை யூஸ் பண்ணி, அதாவது தூக்குண்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து செக் பண்ணுறது. ஏன்னா காலம் வந்து செங்குத்தாக 90 டிகிரியில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கரெக்டு. அது ஒரு வேளை சாஞ்சிடுச்சுன்னா அதை நம்ம வந்து திருப்பியும் உடச்சிட்டு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கக்கூடாது. நம்ம இது பண்ணும்பொழுது அந்த கரெக்டாக 90 டிகிரியில் இருக்கான்ற செக் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி டெம்பரரியாக ஒரு சப்போர்ட் கொடுத்து நம்ம அதை வந்து நிற்க வச்சிடணும். நிற்க வச்சிட்டோன்னா அது வந்து செட் ஆகிட்ட பிறகு நம்ம அதுக்கப்புறம் அந்த சப்போர்ட் எடுத்துடலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சிவில் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டுமானம் தொடர்பாக வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கோம். நீங்கள் மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். ஸோ வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.